வணக்கம். ஓம் சாந்தி. கல்யாணகாரி பரம்பிதா பரமாத்மா உலக நன்மைக்காக கலியுகத்தின் இறுதியில் இந்த பாரத பூமியில் அவதரித்து மனித ஆத்மாக்களுக்கு கர்மங்களின் கதியை புரிய வைத்து நம்மையும் உலக நன்மைக்காக சிக்ஷை அளித்து நம்மை தயார் செய்கிறார். அவரோடு கூட நாமும் இந்த ஞானத்தை கேட்டு அதிலேயே இந்த ஞான சஞ்சீவினியின் பிரவாகத்திலேயே மூழ்கி திளைத்து நம்மை கர்ம யோகத்தின் மூலம் கர்மாதீத நிலைக்கு நாம் தயார் செய்து கொள்வோம். உலக நன்மையை பின்பற்றும் மக்கள் என்ன செய்வார்கள்? இதற்கு முன்பு நாம் பார்த்தோம், லோக சங்கிரகமே வாபி, அதாவது உலக நன்மைக்காக நாம் கர்மங்கள் செய்ய வேண்டும். என் செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? என்னை மக்கள் பின்பற்றும் பொழுது என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? உலக நன்மைக்காக கர்மங்கள் செய்தாலும் நம்முடைய கடமைகள் எப்படி இருக்க வேண்டும்? இதை பற்றிய ஒரு ஆழமான விளக்கத்தை பரமாத்மா நமக்கு இங்கு தருகிறார். உதாரணத்திற்கு, ஒரு டெய்லர் அவர் தைக்கும் பொழுது தவறாக ஒரு விஷயத்தை தைக்கிறார் அப்படின்னாக்க, மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பையே ஃபாலோ பண்ணி அதுவே ஃபேஷன் ஆக்கிடுறாங்க. இப்படிதான் இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது வருது. இப்போ டிவிலேயோ இல்லை ஒரு சினிமாலேயோ ஒரு ஆக்டர், ஹீரோ, ஹீரோயின் என்ன செய்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தர் முறுக்கு மீசை வச்சா நம்மளும் வைக்கணும், அவங்க இப்படி பேசினா நாமளும் பேசணும். பொதுவாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இது காப்பி பேஸ்டோடைய உலகம்னு சொல்லலாம். இமிட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் இயற்கையாகவே மக்களுக்கு இருக்கு. அப்போ இதை மாதிரி நம்ம கடைபிடிக்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம், அதில் தப்பு இல்லை. ஆனால் நம்ம யாரை கடைபிடிக்கிறோம், எப்படிப்பட்ட கர்மங்களை நம்ம பின்பற்ற தொடங்குறோம் அப்படிங்கிறத நமக்கு முழு கவனம் தேவை. இப்போ அடுத்ததாக கீதையில இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. எதை மக்கள் செய்கிறார்களோ, அதாவது சிரேஷ்டஹா உயர்ந்த மகான்கள் எந்த கர்மங்களை, எப்படிப்பட்ட கர்மங்களை செய்கிறார்களோ மக்கள் அதை பின்பற்ற தொடங்குறாங்க, அதையே ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு, சயத் பிரமாணம் குருதே லோகஸ் ததனு வர்த்ததே. அப்ப எந்த கர்மங்களை எப்படி நாம செய்யறோமோ, நாம என்ன ஒரு லெவல்ல செட் பண்றோமோ அதையே மக்கள் கடைபிடிக்கிறாங்க. அப்ப பொதுவா என்ன சொல்றாங்க, இவங்க மகான்கள், இவங்க உயர்ந்தவர்கள், இவங்க சாதுக்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கர்மங்களை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து மக்களும் அதையே பின்பற்ற தொடங்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இமிட்டேஷன் பண்ணணும். பொதுவாக மக்கள் நெகட்டிவா அதிகமாக இமிட்டேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் சான்றோர்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மங்களை மக்கள் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் இங்க சொல்றார். ஆனா நம்ம நல்ல கர்மங்கள் செய்யும் பொழுது நம் மனநிலை எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், கர்த்தாப்பன், அதாவது நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலிருந்து நாம விடுபடணும். ஒரு சின்ன ஒரு செயலாக இருந்தா கூட தன்னிச்சையாக இண்டிபெண்டாக யாரும் எதுவுமே செயல்பட முடியாது. உதாரணத்திற்கு, நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்றாங்க. அப்போ அதுல ரொம்ப ருசியா பண்றோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதை இந்த ஒரு பதார்த்தத்தை நான் தான் பண்ணினேன், அதனால ரொம்ப நல்லா வந்தது அப்படின்ற ஒரு மனோபாவம் வருது. ஆனா இதை நம்ம ஆழமா இன்னும் இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தாக்க, இந்த அரிசியை உற்பத்தி பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பு எத்தனை பேருடையது, அந்த அரிசி பாலிஷ் பண்ணப்படுறது,
அதுக்கு பிறகு அது மார்க்கெட்ல வருது. அதுக்கு நம்ம பணம் சம்பாதிச்சு அத கொண்டு வரோம். அதுக்கு வெறும் அரிசி மட்டும் இல்ல. அதோடு கூட நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நீர் இயற்கை தருது. அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மசாலாக்கள், அதாவது அந்த உப்பு, காரம் எல்லாமே வெளியிலிருந்து வருது. அப்போ பல பேருடைய கலெக்டிவான ஒரு உழைப்பு அதுல இருக்கு. அப்போ எந்த ஒரு உயர்ந்த கர்மமாக இருந்தாலும், அது நல்ல கர்மமாக இருந்தாலும், சாதாரண கர்மமாக இருந்தால் கூட, அதுல நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு அகம் வந்துடும் பொழுது, அதுக்கு வேல்யூ குறைஞ்சிடுது. எந்த ஒரு விஷயமுமே பல பேருடைய ஒரு ஒற்றுமை, ஒரு உழைப்பில தான் நடக்குது. அப்ப லோக சங்கிரகம் அப்படின்னு சொன்னா கூட, உலக நன்மையே நம்ம செய்யணும் அப்படின்னா கூட, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களும் நம்ம மனசுல வரணும். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இத ஒரு பதார்த்தத்தையே பண்றோம் அப்படின்னா கூட, நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் நமக்கு அதுல இருக்கணும். எதை எந்த அளவு கலக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் இந்த ரேஷியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கூட நமக்கு இறைவனோட உதவி இருந்தா தான் நம்ம சரியா அத பண்ண முடியும். ஒருவேளை அதுல உப்பு ஜாஸ்தியாயிடுது அப்படின்னாக்க, நிச்சயமாக அதோடைய அந்த ஒரு உயர்ந்த கர்மம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த ஒரு கலெக்டிவ் நம்மளுடைய ஒரு முயற்சி, இதுல நமக்கு வெற்றி அடையணும் நாம அப்படின்னாக்க, கர்த்தாப்பன் அதாவது நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலிருந்து விடுபட்டு நாம செயல்களை செய்யணும். அதுல தன்னலம் இல்லாதவும் இதுவும் இருக்கணும். அதுக்கு அட்டாச்மெண்ட்டும் அதுல இருக்கக்கூடாது. அதோடைய பலன்களை நம்ம அதிகமாக எதிர்பார்த்து, பலன்ல எனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு, இப்படி எல்லாம் பல விஷயங்களை நம்ம மனதில் வைத்துக்கிட்டு செய்யும் பொழுது, அதோடைய வெற்றி 100% நிச்சயமாக இருக்காது. வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அதனால நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அதுல முழுகி போயிடுறோம் அப்படின்னாக்க, ஒரு உதாரணத்திற்கு நம்ம இத பத்தி கூட கேட்டிருக்கோம். ஒரு ராஜா குரு கிட்ட போறாரு. அவர்கிட்ட போயிட்டு சில நல்ல விஷயங்கள கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்குறார் அவர்கிட்ட இருந்து. அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது, தாமரை மலர அவர் கையில குடுக்குறார். அப்ப அந்த தாமரைய வாங்கிக்கிட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனா அத தொறந்து பார்க்கும்பொழுது, அதுக்குள்ள ஒரு தேனீ இறந்து கிடக்கு. அவர் ஆச்சரியப்படுறார். தாமரை மலருக்குள்ள இந்த தேனீ எப்படி இறந்தது அப்படின்னு. நமக்கு தெரியும் தேனீ ரொம்ப ஒரு மரத்தையே அறுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. ஆனா அதோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னாக்க, அந்த மலருடைய நறுமணத்திலிருந்து அது விடுபட விரும்புறதே இல்ல. அதுலயே சிக்கி அந்த தாமரை மூடும் பொழுது அதுக்குள்ளேயே இருந்துடுது. அதுக்கு ஞாபகம் வரதில்ல, என்னால இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது கூட தோணாம, அதுலயே இருந்து அது இறந்து கூட போயிடுது. அப்போ கர்மம் நம்ம செய்யறோம். ஆனா அந்த கர்மத்துல நம்ம முழுகி செய்யறோம். அப்போ மோக வலையில நம்ம மாட்டிக்கும் பொழுது, அந்த கர்மம் நமக்கு துக்கத்த கொடுக்குது. அப்போ அதனால இந்த மாதிரியான கர்மங்கள் நாம செய்யாம, கர்த்தாப்பனும் அதுல இருக்கக்கூடாது. மோகத்திலையும் நாம சிக்காமல் செயல்களை செய்யணும். இப்போ அடுத்ததாக ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, பெரிய பெரிய மகான்கள், இப்ப நம்ம பார்த்தோம், மகான்களுடைய உயர்ந்த கர்மங்களை மக்கள் பின்பற்றுவார்கள். அப்போ சந்நியாசி போல ஒரு மகான் துறவிகளை மக்கள் பின்பற்றாங்க. அப்போ அவங்க முன்மாதிரியாக விளங்குறாங்க இந்த சமுதாயத்துக்கு. சங்கரரா இருக்கட்டும், மத்வர், ராமானுஜர், இப்படி எத்தனையோ பேர் இருந்தாங்க. அப்போ அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களை மக்களும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஃபாலோ பண்ற நாட்டுல இப்படி பல சான்றோர்கள் இருந்தாலும், வெளி கர்மங்களை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இவங்களுமே இவ்வளோ உயர்ந்தவங்க, இவங்களும் இதுதானே செய்யறாங்க, அப்ப நாமளும் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்டர்னல் காப்பி யாரும் அடிக்க முடியாது. அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய வைராகியம், அவங்களுடைய மனம் எவ்வளவு தூரம் இறைவனோட இணைந்து இருக்கு, அதை காப்பி பண்றது இல்ல. ஆனா அவங்க வெளியில செய்ய கர்மங்களை மட்டும் நாம காப்பி செய்ய தொடங்குறோம். அதாவது அந்த ஒரு ஃபாலோ பண்றதுன்னு கூட சொல்லலாம். காப்பி அடிக்கிறதுங்கிறது வெறும் வெளிப்புற காப்பியாக இருக்கக்கூடாது. இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கும் வரேன், நானும் கர்மங்களை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ
சமுதாயத்திற்கு நாம உதாரணமாக இருக்கக்கூடிய கர்மங்களை நாம செய்யணும். மக்கள் வெளிப்புறமாகவாவது நம்மளை பின்பற்றுறதுனால அவர்கள் மெல்ல மெல்ல கர்ம யோகத்தை நோக்கி நகர்வாங்க. சாதாரண கர்மங்கள் செய்தாலும் பற்றுள்ள கர்மங்களை செய்தும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவங்க எக்ஸ்டர்னல் கர்மங்களை காப்பி எடுத்து பிறகு கர்மயோகி ஆவதற்கான ஒரு முயற்சியை செய்வார்கள். அப்போ அர்ஜுனனுக்கிட்ட அவர் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, கர்ம மார்க்கத்திற்கான வழியை நீ தேர்ந்தெடு. ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அர்ஜுனனுக்கு இருந்த ஒரு மனக்குழப்பம் என்னவா இருந்தது அப்படின்னாக்க, அர்ஜுனன் உள்ள ஞானியாக இருந்தா கூட தன் கடமைகளை செய்யறதுக்கு அவன் விருப்பப்படாம மனக்குழப்பத்துல வந்து இறைவன் கிட்ட அவனே வழி கேட்கறான். என்ன நீ சிஷ்யனா எடுத்துக்கோ, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு வழி சொல்லு. இந்த ஒரு கர்மயோகத்தோட தொடக்கத்தையும் கேட்கிறான். ஞானியை உயர்ந்தவனா, கர்மங்களை செய்யக்கூடியவன் உயர்ந்தவனா, கர்மயோகத்தை விட ஞான யோகம் தானே உயர்ந்தது, என்ன நீ ஏன் கடமையை செய்ய சொல்ற அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த அத்தியாயமே தொடங்கித்து. அப்போ இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ வந்து கர்மங்களை துறந்தால் உன்னை சமுதாயம் ஃபாலோ பண்ணும், பின்பற்றுவாங்க. அப்போ நீ கடமையை துறந்ததாக நினைத்து கொண்டு மக்களும் தன்னுடைய வேலையை யாருமே தன்னுடைய கர்த்தவியங்களை சரியா செய்ய மாட்டாங்க. அதனால நிச்சயமாக நீ கடமையை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அர்ஜுனனுக்கு இறைவன் ஒரு தூண்டுதல் அளிக்கிறார். இந்த கர்ம மார்க்கமானது மனிதனை கர்மங்களையும் ஞானியா இருந்தாலும் கர்மங்களை செய்யணும், அஞ்ஞானியாக இருந்தாலும் கர்மங்களை செய்யணும். 2 பேருக்குள்ள மனோபாவத்தோடைய வித்தியாசம் கொஞ்சம் வெளியில எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பாவத்தை நாம உள்ள கடைபிடிக்கும் பொழுது நம் கர்மங்கள் சமுதாயத்திற்கு தூண்டுதலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும். ஓம் சாந்தி.